வணக்கம். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த காணொலியில் ஸ்பாட் டெஸ்ட் கிட் ஃபார் COVID-19 எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்பாட் டெஸ்ட் கிட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு சாம்பிள் கம்பார்ட்மெண்ட் இருக்கும். இது வந்து சாம்பிள் கம்பார்ட்மெண்ட். அதுக்கடுத்து ஒரு பஃபர் கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அண்ட் தென் ஒரு 3 லைன்ஸ் இருக்கும். இந்த 3 லைன்ஸில் ஃபர்ஸ்ட் லைன் வந்து IgG-க்கான லைன், IgG. செகண்ட் லைன் IgM-க்கான லைன், தேர்ட் லைன் வந்து கண்ட்ரோல் லைன். இப்போது இனிஷியலாக என்ன பண்ணுவாங்க, யாருக்கு COVID-19 இருக்குன்னு செக் பண்ணணுமோ அவங்களோட பிளட் சாம்பிள், ரத்த மாதிரி எடுத்து இந்த சாம்பிள் கம்பார்ட்மெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் பஃபர் சொல்யூஷன் இந்த கிட்டோட சேர்ந்து வரும். அந்த பஃபர் சொல்யூஷனை இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பஃபருங்கிறது அமிலக்கார தன்மையை அப்படியே மெயின்டைன் பண்ணுற ஒரு சொல்யூஷன். அந்த திரவத்தை இங்கே போட்டதுக்கப்புறம் அந்த பஃபர் சொல்யூஷன் சாம்பிளை எடுத்துகிட்டு மூவ் பண்ண ஆரம்பிக்கும். இது ஒரு கேப்லரி ஃபோர்ஸ் மூவ்மெண்ட் தான். இப்போ ஒரு சின்ன டியூப் எடுத்து நீங்கள் தண்ணிக்குள்ளே வச்சிங்கன்னா அந்த டியூப்பில் தானாகவே தண்ணி ஏறும் இல்லையா, அதே மாதிரி ஒரு கேப்லரி ஃபோர்ஸ் தான் இது எடுத்துகிட்டு போகிறதுக்கான மெக்கானிசம். இப்போது எடுத்துகிட்டு போய் இனிஷியலாக IgG லைனை பார்த்தீங்கன்னா இந்த லைன் வரலாம், இல்லை வராமல் இருக்கலாம். ஒருவேளை நம்ம பிளட்டில் IgG இருந்துச்சு அப்படின்னா இந்த லைன் வரும். அடுத்து IgM, ஒருவேளை நம்ம பிளட்டில் IgM இருந்துச்சுன்னா இந்த லைன் வரும். இந்த ரெண்டு இருந்தாலோ இல்லைனாலோ இந்த கண்ட்ரோல் லைன் கட்டாயமாக வரும். இந்த கண்ட்ரோல் லைன் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இந்த பஃபர் சொல்யூஷன் இந்த பிளட்டை எடுத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் போயிடுச்சுன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான். இல்லை அப்படின்னா இந்த கிட் வந்து ஒழுங்காக வேலை செய்யுதா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட இந்த கண்ட்ரோல் பயன்படுத்துகிறாங்க. இந்த IgM, IgY இது ரெண்டும் வந்து ஆன்டிபாடிஸ். உங்களுக்கு தெரியும், நம்ம உடம்புல வந்து எந்த பாக்டீரியா வைரஸ் அட்டாக் பண்ணாலும் நேச்சுரலாக ஆன்டிபாடிஸ், எதிர்ப்பு சக்தி ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எதிர்ப்பு சக்தியில் ஒரு டைப் தான் இந்த IgM, IgY, IgG. இதில் வந்து எதிர்ப்பு சக்தியை பொறுத்தளவு 2 டைப் இருக்குது. இன்னேட் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது, இன்னொன்று வந்து அடாப்டிவ் டைப்னு ஒன்று இருக்குது. இந்த இன்னேட் அப்படிங்கிறது வந்து நான் ஸ்பெசிஃபிக். நம்ம உடம்புல எது வந்தாலும் சரி, அது பாக்டீரியா, வைரஸ், எந்த இனம், இது இந்த இனம், இந்த எதுன்னு எந்த ஸ்பெசிஃபிசிட்டி இல்லாமல் கொண்டுடும். அதுக்கு பேர் இன்னேட் டைப் இம்யூனோ சிஸ்டம் பேர். இந்த அடாப்டிவ் டைப்புங்கிறது வந்து அக்கையர்ட், அது வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். அடாப்டிவ் டைப் இம்யூனோ சிஸ்டம் ட்ரிகர் ஆகிறதுக்கு குறைஞ்சது 5 நாள் எடுக்கலாம். 5 நாளைக்கு அப்புறம் இதுலேருந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இதில் வந்து 2 டைப் இருக்குது. T லிம்போசைட், B லிம்போசைட் சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த B லிம்போசைட்லேருந்து டெவலப் ஆகிறது தான் இந்த IgM, IgY. இந்த B லிம்போசைட்ஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் IgA, IgD, IgE, IgG, IgM இந்த போல் நிறைய ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இதில் IgGயும் IgM தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படின்னா, இந்த IgG எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு Y ஷேப்பில் இருக்கும். இது புரதத்தாலான ஒரு மூலக்கூறு தான், Y ஷேப்பில் இருக்கும். இது என்ன பண்ணும், ஒரு பக்கம் வந்து இது கான்ஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த சைட் வந்து போய் ஒரு இந்த பி செல் இருக்கு இல்லையா, அந்த பி செல்லில் போய் அட்டாச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து வேரியபிளாக இருக்கும். இந்த வேரியபிள் இது வந்து அந்த பர்டிகுலர் ஆன்டிஜன், இந்த வைரஸுக்கான புரோட்டீனுக்கான ஆன்டிஜனாக, புரோட்டீனோட அட்டாச் ஆகிற ஆன்டிபாடியாக இங்கே இருக்கும். இப்போ வந்து ஒரு வைரஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் RNA இருக்கும் உள்ளார, இது பேர் RNA. அண்ட் தென் வெளியில் வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். இந்த ப்ரோட்டீன்ஸ் தான் ஆன்டிஜென்ஸ். இந்த ஆன்டிஜென்ஸ் என்ன பண்ணும், இதுதான் இந்த ஆன்டிஜன். இந்த ப்ரோட்டீன்ஸ் என்ன பண்ணும், போய் ஈஸியாக செல்லுக்குள்ளே இன்டர்னலைஸ் ஆகும். ஸோ இந்த ப்ரோட்டீனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆன்டிபாடி டிசைனாக இருக்கும். இது போய் ஃபைனலாக இதில் அட்டாச் ஆகும். அட்டாச் ஆகி இது செல் இன்டர்னலைஸ் பண்ணாமல் தடுக்கும். ஆல்சோ இது வந்து இந்த இன்னொரு பக்கம் வந்து இது வந்து வைரஸ் அப்படின்னு காமிச்சு விட்டு மேக்ரோஃபேஜை வச்சோ, இல்லை வந்து இந்த கில்லர் செல்ஸை வச்சுட்டோ, இல்லை மாஸ்டர் செல்ஸை வச்சுட்டோ கொலை பண்ணிடும். இப்படி தான் IgG வேலை செய்யுது. IgMங்கிறது வந்து அடுத்த ஸ்டேஜ். இந்த IgGல G represents gamma and Ig represents immunoglobulin. ஸோ gamma immunoglobulin நத்திங் பட் அது வந்து எதிர்ப்பு சக்தி தான். இது gamma டைப் immunoglobulin. இதே வந்து மேக்ரோ immunoglobulin தான் IgM. இது வந்து இருக்கிறதுலே பெரிய எதிர்ப்பு மூலக்கூறுன்னு சொல்லலாம். இது வந்து பென்டாமர் இதில் இருக்கும். இப்போ வந்து Y ஷேப்பில் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்.
அதாவது 5 ஒய் ஷேப் அப்படியே ஒன்றா பிணைக்கப்பட்டிருக்கும். அதனால இதுக்கு பேர் பென்டாமர். பென்டானா 5. இந்த மாதிரி இருக்கும். இந்த பென்டாமர் என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து அடுத்த ஸ்டேஜ். இது பி செல்லிலேருந்து உருவாகிற அடுத்த ஸ்டேஜ். இது வந்து கொரோனா வைரஸ் ஆல்ரெடி இருந்துட்டு போனவங்களுக்காக இருக்கும். இனிமேல் கொரோனா வைரஸே உங்களுக்கு அட்டாக் ஆகாது. அந்த அளவுக்கு இந்த ஐஜிஎம் அரணாக இருக்கும். ஸோ ஒருவேளை ஐஜிஎம் ஒருத்தங்களுக்கு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக கொரோனா வைரஸ் க்யூர் ஆயிரும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஐஜிஜி இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொரோனா வைரஸ் இப்போ கரண்ட்லி இருக்குது, அவங்களுக்கு கட்டாயமாக குவாரண்டைன் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதே சமயம் இந்த ஐஜிஜியை எடுத்துக்கிட்டு வந்து மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸாக டெவலப் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்போ பிளாஸ்மா சிகிச்சைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க கொரோனா வைரஸுக்கு. இந்த பிளாஸ்மா சிகிச்சை என்ன அப்படின்னா, பிளட்டில், அதாவது இந்த ஐஜிஜி ஐஜிஎம் எல்லாமே பிளட் நம்ம ரத்தத்தில் தான் கலந்துருக்கும். அந்த ரத்தத்தில் பிளாஸ்மான்னு ஒன்று இருக்குது. அந்த பிளாஸ்மாவில் தான் இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே ப்ரோட்டீன்ஸ் தான் இல்லையா, அது பிளாஸ்மாவில் தான் இருக்கும். அந்த பிளாஸ்மாவை அப்படியே செப்பரேட் பண்ணி எடுத்து, ஏன்னா பிளட் குரூப் வேறு சேஞ்ச் ஆகும் இல்லையா, அதனால் டேரெக்டாக பிளட் எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க முடியாது. அந்த பிளாஸ்மாவை மட்டும் பிரித்து எடுத்து அந்த பிளாஸ்மாவை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தோம்னா அந்த ஐஜிஜி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆன்டிபாடி வந்து அவங்களுக்கு இருக்க COVID-19 ஈஸியாக அட்டாக் பண்ண உதவி செய்யும். ஐஜிஜியோ இல்லை ஐஜிஎம்மோ. ஆனால் ஐஜிஜியோட கண்டென்ட் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். அப்போது அதனால் என்ன பண்ணுறாங்க சயின்டிஸ்ட்டு, அதை வந்து மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸை மாற்றுறாங்க. அதாவது சிந்தசிஸ் பண்ணுறாங்க. அந்த ஐஜிஜியோட ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு அதை அப்படியே சிந்தசிஸ் பண்ணி பிளாஸ்மாவில் போட்டு அந்த பிளாஸ்மாவை இன்ஜெக்ட் பண்ணுறாங்க அஃபெக்ட் ஆனவங்களுக்கு. அப்படி அஃபெக்ட் ஆகிறவங்கள ஈஸியாக க்யூர் பண்ணுறத இப்போ வந்து நம்ம தெரிஞ்சிகிட்ருக்கோம். ஸோ அடுத்த காணொலியில் நம்ம வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்காக எப்படி இந்த ஆன்டிபாடிஸ் ஒர்க் ஆகுது, நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி எப்படி வேலை செய்யுதுன்றதை பார்க்கலாம். நன்றி.